நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சரிகமப நிகழ்ச்சியில் நடந்த அதிசயம். சரிகமப கிராண்ட் பினோலோவில் ரன்னர் அப்பான ஹேமித்ராவின் பெயரை முதலில் சொன்னதால் அவர்தான் வின்னர் என திவினேஷ் நினைத்து கொண்டதாகவும் அந்த அளவுக்கு அப்பாவியாக அவர் இருப்பதாகவும் பாடகர் சீனிவாஸ் தெரிவித்துள்ளார். இளம் வயதில் திவினேஷ் சாதித்தது விசித்திரமாக உள்ளது. தனது தந்தைக்கு ஒரு பால் வேன் வாங்கித்தர வேண்டும் என்பது தனது கனவு என திவினேஷ் சொன்னதும் எதுவும் திட்டமிடப்படவில்லை. ஆனால் எல்லாமே தானாகவே அமைந்துவிட்டது. பால்வேன் வாங்குவதில் என்னோட பங்களிப்பு குறைவுதான். ஆனால் உலகில் திவினேஷின் பாடலை கேட்கும் ஏராளமான மக்கள் எங்கள் அலுவலகத்திற்கு போன் செய்து திவினேஷுக்கு உதவி செய்ய விரும்பினர். அந்த வகையில் திவினேஷ் தனது அப்பாவுக்கு பால்வேன் வாங்கித்தர உதவிய நல்ல உள்ளங்களுக்கு சரிகமப டீம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். அந்த வகையில் திவினேஷ் தனது அப்பாவுக்கு பால்வேன் வாங்கித்தர உதவிய நல்ல உள்ளங்களுக்கு சரிகமப டீம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். ஏனென்றால் பொதுவாக நிகழ்ச்சியில் ரன்னர் அப் பெயரை முதலில் சொல்லிவிட்டு பிறகு வின்னர் பெயரை சொல்வோம். அதுபோல் ரன்னர் அப் என ஹேமித்ரா பெயரை முதலில் கூறியதால் அவர்தான் வின்னர் என திவினேஷ் நினைத்து கொண்டுள்ளார். இப்படிப்பட்ட அப்பாவியான பையன் திவினேஷ். அதனால்தான் அவருடைய பாடலில் வார்த்தைகளை காட்டிலும் உண்மை இருக்கிறது என சீனிவாஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திவினேஷுக்கு எல்லோரும் சேர்ந்து வாங்கி கொடுத்த பால்வேனின் புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.